ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக ஆகஸ்ட் 15th அண்ட் 16th வந்து வாகமனுக்கு வந்து ஒரு டூர் வந்து போயிருந்தோம். புதுக்கோட்டையிலேருந்து வாகமனுக்கு. அந்த டூர் கைடு பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் எப்படி ஒவ்வொரு ஸ்பாட்டையும் நாங்கள் வந்து ரீச் பண்ணி போனோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுக்கையில் மற்றவங்களுக்கு அந்த பிளானை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து புதுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14th ஃப்ரைடே நைட்டு வந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். பட் வந்து கரெக்டாக நாங்கள் வந்து எப்போ கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15th மார்னிங் வந்து 12ன்னு சொல்லலாம். அதாவது மிட் நைட்டு நடு ராத்திரியில் 12 மணிக்கு கிளம்பணும். ஏன்னா 12 மணிக்கு கிளம்புனா எங்களுக்கு வந்து டிராவல் வந்து 6 hours காட்டுச்சு. அப்படிங்கிற நம்ம 12 மணிக்கு கிளம்பிட்டோம்னா ஒரு 6 மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து மார்னிங் ஒரு 6 போல் ஏதாவது வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். 12 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி ஒரு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு 12:30 மணிக்கு எங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். புதுக்கோட்டையிலேருந்து நேராக நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே போட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணி அந்த ரேஞ்சில் வந்து மணப்பாறை அவுட்டர் பைபாஸ் வந்து ஏறையில் அங்கே ஒரு டீ கடை, அந்த டீ கடையில் ஒரு ஸ்பாட்டில் வந்து டீயை சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் பின்னாடி தூங்கிட்டாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் தான், டிரைவரு அப்புறம் நான் இன்னும் 2 பசங்க. 2 பேரும் நல்லா முழிச்சு அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்து, ஏன்னா தூங்கி துவச்சிட்டானா போச்சுல, அதனால அவனோட ஒரு லைட்டாக ஒரு பேச்சை போட்டுகிட்டே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 5:30 போல் நாங்கள் வந்து குமுளி வந்து ரீச் ஆகிட்டோம். குமுளி ரீச் ஆகிட்டு எல்லாரும் அங்கே ஒரு டீ சாப்பிட்டு குமுளியிலேருந்து எங்களோட ஜேர்னியை வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். குமுளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு நிறையா ஃபார்ம் ஆகி அப்படியே ரோடே ஒன்றுமே விசிபிலிட்டியே தெரில. அப்படிங்கையில் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி போகிறது நல்லது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டு அங்கேயே ஒரு 1/2 hour வந்து ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரோட் கிளியராக பார்த்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1/2 hour ஸ்டாப் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 6:30 ஆயிடுச்சு நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணையிலே. நாங்கள் வந்து ரூம் வந்து எங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா வாகமன்ல இருந்து அவுட்டு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில் ஸ்கைலார்க் ஹோம் ஸ்டே அப்படின்னு வந்து ஒரு ஹோம் ஸ்டே. மொத்தமாக அந்த வீடே வந்து புக் பண்ணுற மாதிரி புக் பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 8 persons நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு 15 மெம்பர்ஸ் வரையும் நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். நாங்கள் வந்து 8 பேர் தான் போயிருந்தோம். எங்களுக்கு டோட்டலாக வந்து அந்த ரூம் ஸ்டே அந்த என்னென்ன செலவுகள் ஆச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோஸில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். செலவு என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதுதான் ஸ்கைலார்க் ஹோம் ஸ்டே தான் நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டோம். ஒரு 7:30க்கெல்லாம் அந்த ரூம் ஸ்டேக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பட் என்ன ஆச்சுன்னா நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அவர்கிட்ட வந்து முன்னாடி நாள் நைட் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, நாங்கள் வர கொஞ்சம் 12 மணி ஆகும் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனால அவர் என்னன்னு தெரியல, ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தோம்னா நாங்களும் கான்டாக்ட் பண்ணி பார்க்குறோம், அவர் வந்து பிக் பண்ணல. அதுக்கப்புறம் 8:30 போல் அவரே வந்து ஆன்லைன் வந்தார். வந்துட்டு நானே திருப்பி கூப்பிட்டு பேசையில் அப்போ தான் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. 1 மணி நேரம் வந்து இதில் நமக்கு வந்து டிலே ஆயிடுச்சு. இதில் என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒருத்தர் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா அவங்களோட நம்பர் மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா நம்பர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நான் இப்போ அனுபவப்பட்டதில் சொல்கிறேன். ஏன்னா இன்னொரு நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம அவங்கள கான்டாக்ட் பண்ணியிருக்கலாம்ல. அந்த மாதிரி கான்டாக்ட் பண்ண முடியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கேர்டேக்கர்னு ஒருத்தவங்க பக்கத்துலேயே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஈஸியாக அந்த இது ஓப்பன் பண்ணி விட்டுருக்கலாம், நாங்கள் இன்னொரு நம்பர் வச்சுருந்தோம்னா. அந்த மாதிரி இன்னொரு நம்பர் அக்சசிபிலிட்டி இல்லாதனால அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது. நீங்கள் எங்கே புக் பண்ணாலும் 2 நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நம்பர் இல்லைனாலும் இன்னொரு நம்பர் நம்ம ஈஸியாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து 8:30க்கு வந்து செக்இன் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணிட்டு 8:30க்கு முன்னாடியே நாங்கள் வர வழியிலே பார்த்தீங்கன்னா குமுளி தாண்டி கொஞ்சம் தூரத்திலே விடிஞ்சிருச்சுல. அந்த பிரேக் எடுத்துட்டு மிஸ்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு வரையில ஒரு பிளேஸ்ல வந்து எங்களுக்கு தேவையான பொருட்கள் மார்னிங் வந்து, ஏன்னா வெளில சாப்பிட முடியாது அந்த டைம் ஆயிடுச்சு அப்படிங்கல நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். என்னன்னா நம்ம மார்னிங் வந்து ரூம்லேயே சாப்பிட்ருவோம். ஏன்னா கிச்சன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னொன்னே மேகி பேக்கெட்டு, அதுக்கப்புறம் பிரெட்டு, அப்புறம் எக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து நாங்கள் 8:30 மணிக்கு சில பேர்லாம் போய் படுத்துட்டாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் வந்துட்டு ப்ரிப்பரேஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரெட் ஆம்லெட் போட்டோம், அதுக்கப்புறம் மேகி ப்ரிப்பேர் பண்ணோம், டீ போட்டோம். இது மாதிரி எங்களுக்கு தேவையான விஷயங்களை போட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு 10 o'clock எல்லாரையும் எழுப்பணும். ஏன்னா மேகி போடுறோம்டா வாடா வந்து சாப்பிட்ருங்கடான்னு 10 o'clock வந்து தூங்கினவங்க எல்லாம் எழுப்பி 10 o'clock போல் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து 11 மணிக்கு வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணியாச்சு. 11 மணிக்கு நம்ம வந்து வெளில செக் அவுட் பண்ணிட்டு செக் அவுட்டில் அன்னைக்கு அதை வெளில போயிட்டு நாங்கள் வந்து பிளேசஸ் விசிட் பண்ண கிளம்பிட்டோம். நேராக நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா வாகமன் மெடோஸ்க்கு வந்து நாங்கள் போயிருந்தோம்.
பர் பர்சனுக்கு வந்து டிக்கெட் வந்து 25 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. வாகமன் மெடோஸ் வந்து ரொம்பவே சூப்பரான ஸ்பாட். ஆனா என்ன, நிறைய நடக்கணும். நடக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்கலாம் போறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். ஏஜ் ஆனவங்க வந்து ஒரு பிளேஸ்ல நின்று பார்க்கலாம். பட் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போனீங்கன்னா சூப்பரா வந்து என்னன்னா மலை மாதிரி இருக்குது. ஃபுல்லா கிராஸ் கிரீனரியா இருக்கும். நம்ம வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கலாம். அதோட அவுட்டர் சைட்ல பாத்தீங்கன்னா கைட்டுமே விற்கிறாங்க. நமக்கு வந்து எதுவும் கைட்டு விடணும் ஆசை இருந்துச்சுன்னா விடலாம். இல்ல எங்களை மாதிரி மத்தவங்க விடுறத வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க வேடிக்கை பார்க்கலாம். நாங்க அந்த மாதிரி தான் கைட்லாம் வாங்கல. தேவையில்லாத செலவு எதுக்கு, நம்ம ஊர்ல போய் அழகா நியூஸ் பேப்பர்ல செஞ்சு விட்டுக்குவோம், இங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா வேடிக்கை பார்த்துட்டு வருவோம்ட்டு நாங்க வந்து மத்தவங்க விடுற கைட்டெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கைட்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா கைட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வந்து அந்த வயசெல்லாம் தாண்டிட்டோம்ல, கைட்டு விடுற வயசை பாக்குற வயசுக்கு வந்துட்டோம். அப்படிங்கையில நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டோம். அந்த வாகமன் மெடோஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா ரொம்ப சூப்பர் ஸ்பாட் தான். கிரீனரியா இருக்கும். நீங்க அழகா வந்து ஒவ்வொரு இடமா அப்படியே ஒரு மவுண்டெயினா ஏறி ஏறி பார்க்கலாம். கொஞ்சம் டயர்ட் ஆகும், அது மட்டும் தான். பாடிக்கு நீங்க கொஞ்சம் எனர்ஜி ஏத்திட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க, அவ்வளவுதான். வாகமன் மெடோஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஒரு 11:45 அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சு. வெளியில வந்தோடனே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மேகி தான் காலைல சாப்பிட்டோம். அப்படிங்கையில அந்த அளவுக்கு இருக்கிறதுனால வெளியில வந்தோடனே ஒரு பஜ்ஜி கடை இருந்துச்சு. அழகா சூடா நான் அந்த பஜ்ஜியை உள்ள தள்ளிட்டு அடுத்த ஸ்பாட்டான வாகமன் டவுன்ல இருந்து பக்கத்திலே இருக்க வாகமன் மெடோஸும் வாகமன் டவுன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அதே மாதிரியே வாகமன் டவுன்ல இருந்து பக்கத்துல இருக்க தங்கல்பாரா அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து போயிருந்தோம். ரொம்பவே சூப்பரான ஸ்பாட்டு தங்கல்பாரா. ஆனா என்ன, கொஞ்சம் ரிஸ்கியா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லை அந்த தங்கல்பாரா. அப்படி இல்லை. எப்படின்னா தங்கல்பாரானா ஒரு பெரிய மவுண்டெயின் மாதிரி இருக்கு. அதுல வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்பாட்டா வந்து ஏறி போற மாதிரி. நீங்க சித்தனவாசல் போயிருப்பீங்கல்ல, சித்தனவாசல் புதுக்கோட்டையில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சித்தனவாசல் மலையை வந்து நம்ம எப்படி ஏறுவோமோ, ஆனா அதுல படிக்கட்டுலாம் இருக்காது, எம்டியா இருக்கும். அதுல நம்ம வந்து ஏறி போற மாதிரி இருக்கும் இந்த தங்கல்பாரா அப்படிங்கிறது. இதுல என்ன ஸ்பெஷல்னா, சித்தனவாசல்ல வெயில் பொல பொலன்னு பொழக்கும். ஆனா வந்து இந்த தங்கல்பாறையில நம்ம ஏறையில சைட்ல இருந்து மிஸ்ட் எல்லாம் அப்படியே அடிச்சு நம்மளை ஏத்தி போயிட்டே இருப்பாப்ல. அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டு தங்கல்பாரா. ரொம்பவே சூப்பரான ஸ்பாட்டு. ஆனா என்ன, போக போக நமக்கு வந்து மிஸ்ட் மறைக்கும் திடீர்னு. நாங்க போகையில நாங்க ஏறிட்டு நல்லா ரீச் ஆயிட்டோம் மேல வரையும். ரீச் ஆயிட்டு போய் ரீச் ஆகையில திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வந்தோடனே எங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஏறிடுறோம், பட் இறங்கையில நமக்கு வழுக்குச்சுன்னா போச்சு அப்படிங்கிறதுல ஒரு பயம் வந்துட்டு மழை பெஞ்சோட நாங்க டக்குன்னு என்ன பண்ணிட்டோம்னா இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அது டாப் வரையும் போல, டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி வரையும் போயிட்டு ஆகா மழை வந்துருச்சு, சாமி வலிக்கு கீழே இருந்தோம்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா போயிடும்ட்டு கேஷுவலா நாங்க வந்து இறங்கி வர ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து ஒரு நாங்க ஏறி போயிட்டு வர்றதுக்கு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் வந்து இதுக்கு நாங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இதுக்கு அடுத்து நாங்க வந்து போன ஸ்பாட் பாத்தீங்கன்னா நாங்க இது வரையும் முடிக்கையிலே லஞ்ச் டைம் வந்துருச்சு, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு வாகமன் டவுனுக்குள்ள போயிட்டு ஃபுட்டு தேடுறோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வந்து ஃபுட்டு வந்து நமக்கு கிடைக்கல. எல்லாமே சீக்கிரமே காலியாயிருது இங்க. பிரியாணி வச்சிருந்தாங்க ஒரு ஒரு ஹோட்டல்ல, அங்க போய் கேட்டிருந்தோம். அங்க வந்து காலி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சர்ச் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல் வந்து ரீச் பண்ணோம். அங்க போயிட்டு நீட்டா நம்மளோட லஞ்சை வந்து முடிச்சோம். லஞ்சை முடிச்சுட்டு, ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலுக்கு வந்து ஃபுட் இருக்காது. பட் வந்து ஃபுட்டு நீங்க என்ஜாய் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த சிக்கன் பிரியாணி கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒயிட் கலர்ல கொடுக்குறாங்க. நமக்கு இந்த சிக்கன் பிரியாணினாவே ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு ஃபிளேவரிஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்க பிளெயினா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே வந்து சில சேஞ்சஸ் இருக்கும். அதையும் நம்ம அடாப்ட் பண்ணி ஒரு 2 to 3 days அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சாப்பிட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு பொரோட்டா சிக்கன் கறி நீங்க வாங்கலாம். ஆனா இதுல அவங்க காஸ்ட் ரொம்ப அதிகமாக பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாத்துக்குமே கிரேவி எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியதா இருக்கு. பொரோட்டா வாங்கினோம்னாலும் கிரேவி வாங்க வேண்டியதா இருக்கு. கேரளா சைட்ல அந்த கிரேவி வச்சுதான் அவங்க வந்து நல்லா ஏர்ன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொரோட்டாலாம் பாத்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு பெரிய பொரோட்டாவை கொடுத்துட்றாங்க. பட் அந்த 12 ரூபாய் பொரோட்டாவை நீங்க சாப்பிடணும்னா கண்டிப்பா நீங்க வந்து 200 ரூபாய்க்கு ஒரு கிரேவி வாங்கி அந்த மாதிரியான ஒரு இது பண்ணிடுறாங்க. அது மட்டும் பார்த்து நீங்க செலவு பண்ணிக்கங்க அந்த ஃபுட்டு இதுல. இதுக்கு அடுத்து நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுட்டு முடிக்கவே எங்களுக்கு வந்து 4 o'clock ஆயிடுச்சு. ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஏன்னா ஹோட்டல்லாம் தேடி அப்படி போறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து நாங்க பாத்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் வந்து போயிருந்தோம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்பாட் பைன் ஃபாரஸ்ட். ஏன்னா நம்ம அந்த கொடைக்கானல் எல்லா ஹில் ஸ்டேஷன்லயும் இந்த பைன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதே டெம்ப்ளேட்ல இங்கேயும் பாத்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்னு ஒரு ஸ்பாட் வந்து இருந்துச்சு. இங்க வந்து பெர் ஹெட்டுக்கு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட்டுக்கு. நம்ம வந்து 8 மெம்பர்ஸ் போயிருந்தோம். நீட்டா போயிட்டு போட்டோ ஸ்பாட் மாதிரி வச்சுக்கலாம். போட்டோஸ் நீங்க எடுக்கலாம். ரொம்ப டீப்பா கீழே இறங்கி போகுது பைன் ஃபாரஸ்ட் வந்து. ஆனா நாங்க இறங்கி போயிட்டோம். போயிட்டு வந்து ஏறையில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா வந்து
ரொம்ப ஸ்லோப்பை வந்து ஒரு ஹையாக வச்சுருக்காங்க. ரொம்ப அப்படியே ஜென்டிலாக ஏற்றாமல் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த பைன் ஃபாரஸ்ட்டில். அதனால முடிஞ்ச அளவுக்கு இறங்கி ஓல்டாக இருக்கவங்க வந்து இறங்கி ரொம்ப டீப்பாக போகாமல் அந்த இடத்துல மெயினாக போயிடனே உங்களுக்கு நிறையா ஸ்பாட் மாதிரி இருக்கும், அங்கேயே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப டீப்பாக போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது இந்த பைன் ஃபாரஸ்ட்டில். ஏன்னா ஏறுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இறங்கையில் சல்லுன்னு போகிற மாதிரி இருக்கும் ஜாலியாக, ஏறி வரையில மூச்சு தள்ளி போயிடுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு பைன் ஃபாரஸ்ட்ல அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். இதுதான் நாங்கள் வந்து டே 1ல வந்து இந்த 3 ஸ்பாட்ஸ் தான் பார்த்தோம். இந்த 3 ஸ்பாட் பார்த்து பொறுமையாக நம்ம வந்து ரூமுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒரு 7 o'clock அந்த ரேஞ்சு வந்து ரூமுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ணிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து டிஜே போடலான்னு பார்த்தோம். டிஜே மீன்ஸ் ஃபயர் கேம்ப் போடலான்னு பார்த்தோம். அவங்க பண்ணித்தரேன், நாங்கள் ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா கொடுங்க, நாங்கள் ஃபயர் கேம்ப் பண்ணித்தரோம் அப்படின்றாங்க. பட் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து மழை விட்டு விட்டு பேஞ்சிச்சு. நம்ம ஃபயர் கேம்ப் போட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அழகா ஸ்பீக்கர் போட்டு நாங்கள் வந்து பாட்டை போட்டு அங்கே ஒரு டான்ஸை போட்டாச்சு. அதே மாதிரி கார்ட்ஸ் கொண்டு போயிருந்தோம். கொஞ்சம் நேரம் உட்காந்து கார்ட்ஸ் விளாண்டோம். ஃபுட்டு வந்து வெளியில் ஆர்டர் பண்ணிட்டோம். ஏதோ ஒரு ஹோம் ஃபுட் மேக் பண்ணுறவங்க அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிட்டோம். அவங்க வந்து ஆட்டோலேயே நமக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நமக்கு ஆட்டோ சார்ஜ் தான் கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நம்மகிட்ட ஆட்டோ சார்ஜ் மட்டுமே 350 வாங்கியிருந்தாங்க, ஆட்டோ சார்ஜ் மட்டும். ஏன்னா வந்து நமக்கு ஃபுட்டை கொடுக்கறதுக்காக அது மட்டும் ரொம்ப ஹையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃபுட்டு வழக்கம் போல் கேரளாவில் ஹையாக தானே இருக்கும், அதே மாதிரியே ஹையாக இருந்துச்சு. அது வந்து எங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டுக்கு மட்டுமே நாங்கள் வந்து 2500 அந்த ரேஞ்ச் வந்து நைட் ஃபுட்டுக்கு மட்டும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இருக்கிறதுலே கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணது காலையில் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம்ல, அதுதான் 500க்குள்ளவே எல்லாமே முடிஞ்சுச்சு. டீ, பிரெட்டு, அதுக்கப்புறம் மேகி எல்லாமே அந்த 500க்குள்ளவே எங்களுக்கு வந்து முடிஞ்சுச்சு. பட் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் நாங்கள் சாப்பிட போனது மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து 2000 கிராஸ் ஆயிடுச்சு. அந்த ரேஞ்சு வந்து போயிடுச்சு. இதுக்கடுத்து அடுத்த நாள் மார்னிங் வந்து வாகமன்னாவே நமக்கு தெரியும் ஜீப் சஃபாரி ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிறது. சரி ஜீப் சஃபாரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணையில இந்த முந்தின நாள் எவனுமே ஒழுங்கா தூங்கலை. அப்படிங்கையில எல்லாருமே நல்லா தூக்கத்தை போட்டாங்க. தூக்கத்தை போட்டு காலைல எந்திரிக்கிறாங்க 10 மணி. அதுக்கப்புறம் நாங்கள் ஜீப் சஃபாரிக்கு ஒரு ஆளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணோம். நெட்லேருந்து நம்பர் எடுத்து இது மாதிரி ஜீப் சஃபாரி போகணும் ப்ரோ, நம்ம இடத்துக்கு வர முடியுமா, எக்ஸ்ட்ரா 500 கூட கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அவங்க வந்து 2500 வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா 500 கொடுக்குறோம், நீங்கள் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு 3000 தான் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பட் அவங்க வந்து ஓகே அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க 10 o'clock போல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்க வரவே இல்லை. சரின்னு 10:45க்கு ஃபோன் பண்ணி கேட்கல, இல்லை நீங்கள் நம்ம இடத்துக்கே வந்துருங்க, நமக்கிட்டே கார் பார்க்கிங்கெல்லாம் ஸ்பாட் இருக்கு, நீங்கள் இங்கே வந்துருங்க, நம்ம இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 o'clock போல எகெயின் வந்து வாகமனுக்குள்ள டவுனுக்குள்ள நாங்கள் போகிறோம். போயிட்டு அங்கே வந்து நம்ம காரை வந்து பார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஜீப்ல ஏறி உட்காந்தாச்சு. ஜீப்ல ஏறி உட்காந்து எங்களுக்கு வந்து அரௌண்ட் 12 o'clock வந்து ஆயிடுச்சு. 12 o'clockல இருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எங்கே கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா உலுப்பினி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு மலை முகடு மாதிரி இருக்கு. சுத்தி வந்து ஒரு கிரீனரியான கிராஸ் நல்லா லென்த்தா வந்து வளர்ந்துருக்கும். அங்கே வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். அப்படியே டவுன் ஹில்லா பார்த்தீங்கன்னா பள்ளமா அழகா கிரீனரியா நமக்கு வந்து தெரியும். அதனால போட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட். நானும் நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கோம். அதையும் அப்படியே சைடில் வந்து அட்டாச் பண்றேன். பார்க்கறதுனா பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அந்த ஸ்பாட். இது வந்து போகையில ஜீப் சஃபாரி போகையில ரொம்ப நார்மலா இருந்துச்சு. என்னடா அது ஜீப் சஃபாரி இவ்வளோ காசு கொடுத்து 2500 கொடுத்து நம்ம வந்து வந்திருக்கோமே, ஒண்ணுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பாட் போகையில தோணும். அந்த அளவுக்கு ஆஃப் ரோடிங் இருக்காது. அதை வச்சுட்டு நாங்கள் டிரைவர் அண்ணன்ட்ட என்னென்ன இது நாங்களே வந்திருப்போம் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் செகண்ட் ஸ்பாட் அவங்க கூட்டிகிட்டு போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடுக்கி பேக் வியூ பாயிண்ட் அப்படின்பாங்க, டேம் பேக் வியூ பாயிண்ட். அந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அது போகிற வழி ஆஃப் ரோட்னா ஆஃப் ரோடு, அப்படி ஒரு ஆஃப் ரோடு. ஏன்னா இந்த வாயாடா பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃப் ரோடு அந்த அளவுக்கு இருந்துச்சு. மற்ற வெஹிக்கிள் எதுவுமே போக முடியாது. பெரிய பெரிய எஸ்யூவிஸ் வேணா போகலாம், மஹேந்திரா போகலாம். மஹேந்திராவில் பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அது வேணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் வந்து நார்மல் ஸ்கூட்டியோ இதை வச்செல்லாம் போயிடலையே அப்படிங்கிற மாதிரி வித்த காட்டியெல்லாம் நம்மளால போக முடியாது. அந்த அளவுக்கு பள்ளமா இருந்துச்சு. அதுவும் மழையும் பெஞ்சதுனால கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருந்துச்சு. ஜீப் சஃபாரியில் ரொம்ப செம்ம என்ஜாய்மெண்ட் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறது, இடுக்கி டேம் பேக் வியூ பாயிண்ட்டுக்கு. அங்கே போய் பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த வாட்டர் வந்து நமக்கு பின்னாடி இருக்குது. நமக்கு இங்கேருந்து பார்க்கற ரொம்ப கிளியர் விசிபிலிட்டியாக நமக்கு வந்து தெரியும். அங்கேயும் கொஞ்சம் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அடுத்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அடுத்த ஸ்பாட் நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா உலுப்புனி டனல் அண்ட் உலுப்புனி வாட்டர் ஃபால்ஸ். இது ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டனல் இருக்கும், ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அப்படிங்கையில ஒரே ஸ்பாட்ல 2 பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக போய் காட்டிடுவாங்க.
அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்க்கு வந்து போனோம். டனலில் நம்ம வந்து உள்ளே போக முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ வந்து ஹெவியாக இருந்துச்சு. அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லையும் குளிக்க முடியல, ஏன்னா வாட்டர் ஃப்ளோ அந்த அளவுக்கு ஹெவியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த நாங்கள் போன டைம் வந்து மழை பெய்யுமோ பெய்யாதோ, போக முடியுமோ டூருக்கு, இல்லைன்னா ரூம்லேயே நம்ம வந்து 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் போனோம். பட் அந்த அளவுக்கு ரெயின் இல்லை. பட் அதுக்கு முந்தின நாள்களில் பெஞ்சதுனால வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால அதுக்குள்ளே போக முடியல. நீங்கள் போயில அந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த டனலுக்குள்ளேயும் வாட்டர் ஃபால்ஸ்லையும் நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதுக்கு அடுத்து நாங்கள் போன இடம் தான் சூசைட் பாயிண்ட். இது வந்து வாகமன் டவுன்ல இருந்து நியர்பையே இருக்கு இந்த சூசைட் பாயிண்ட் அப்படிங்கிறது. அங்கே வந்து போயிட்டு சரியான வியூ பாயிண்ட். இங்கே உட்காந்து அழகா அப்படி ஒரு காமா என்ஜாய் பண்ணலாம். காமா நம்ம வந்து உட்காந்து ஒரு பிளேஸை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இந்த சூசைட் பாயிண்ட். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து அப்படியே காமா உட்காந்து என்ஜாய் பண்ணோம். அதுல தான் அந்த ஜீப் வச்சு ஒரு போட்டோஸ் எடுப்போம். நம்ம தான் ஜீப்ல வந்திருக்கோமே அப்படிங்கிறத ஷோ பண்ற மாதிரி ஜீப்ல உட்காந்து 4-5 போட்டோஸ் எடுத்துட்டு ஒரு செம்மையான ஒரு பிளேஸா வந்து அந்த இது வந்து இருந்துச்சு. நம்ம வந்து அந்த சூசைட் பாயிண்ட் வந்து பார்த்து முடிச்சுட்டு நேராக ஜீப் சஃபாரி வந்து நமக்கு வந்து எண்ட் ஆயிருச்சு. ஜீப் சஃபாரி டைமிங் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரும். நம்ம அவங்க எங்கே ஸ்பெண்ட் பண்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் ஆகும். வாகமன்ல வந்து ஜீப் சஃபாரி வந்து ரேட் வந்து 2500. அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேட்டு. அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணி வந்து 2500க்கு எப்படியாவது கம்மி கொண்டு வந்துருங்க. அது கீழே உங்களால் நெகோஷியேட் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு 2000 அந்த ரேஞ்ச் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. முடியலைன்னாங்கன்னா 2500க்கு ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் போயிடாதீங்க. நாங்கள் வந்து அந்த ஜீப் சஃபாரி எல்லாம் முடியல, ஒரு 2:30 ஆயிடுச்சு. லஞ்ச் டைம் வழக்கம் போல் வந்துருச்சு. ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் பார்த்து வந்துருச்சோம். ஏன்னா இங்கே வந்து லாஸ்ட் டே நம்ம நல்லா சாப்பிடணும்னு போய் பார்த்து வச்சுட்டு உள்ளே போனால் இங்கே வந்து ஃபுட்டு வந்து முடிஞ்சிருச்சு வழக்கம். ஏன்னா சீக்கிரமே எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டா என்னன்னு தெரியல, அதனால சீக்கிரமே ஃபுட்டு எல்லா ஹோட்டல்லையும் முடிஞ்சிருக்கு. அதாவது உங்களோட லஞ்ச் டைம் வந்து 1லேருந்து 2 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 2:30 தாண்டிடுச்சுன்னா ஹோட்டல் நாங்கள் தேட வேண்டியது பொழப்பாவே போயிடுச்சு. அதே மாதிரியே இந்த வாட்டியும் நாங்கள் வந்து தேடி தேடி ஃபுட்டை வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டோம் அந்த ஹோட்டலில். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளில வர்றதுக்கு எங்களுக்கு வந்து 5 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. 5 o'clock ஆனதுக்கப்புறம் நேராக நாங்கள் வந்து திருப்பியும் ரூமை வந்து வக்கேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரூமுக்கு வந்து போயிட்டோம். ரூமுக்கு வந்து போயிட்டு ஒரு 6 o'clock போல் நாங்கள் வந்து வக்கேட் பண்ணிட்டோம். 6 o'clock வக்கேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு மனசே ஆலை. ஏன்னா பக்கத்தில் ஒரு ஸ்பாட் காட்டுது. அதாவது இந்த என்ன சொல்கிறது, கேபிஎம் வில்லேஜ் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து இந்த கோய் ஃபிஷஸ்லாம் வந்து நம்மளை சுற்று போடும்ல, அந்த ஸ்பாட்டு. என்னடா நமக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் காட்டுது நம்ம ஸ்டேல இருந்து, இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை விடவே இல்லை. இந்த ஸ்பாட் போயிட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போனோம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு. போட்டில் வந்து அழகாக நம்மளை சுற்றி கோய் ஃபிஷஸ் வந்து சுற்று போட்டு நம்மளை வந்து கூப்பிட்டு போகிற மாதிரியே இருக்கும். அந்த படகுல துடுப்பு பல வீணைகள் யாருடனோ அந்த போட்டில் அப்படியே சுற்றி காட்டிட்டு வந்து ஃபுட்டெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணோம் ஃபிஷஸ்க்கு. அது வந்து கையில் வந்து கடிக்கிறதுல ஒரு நைஸ் ஃபீலிங். அந்த ஃபீலிங்கோட அங்கே டூர் வந்து அந்த முடிஞ்சு. இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து டவுன் ஹில் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம வந்து வீட்டுக்கு வந்து புதுக்கோட்டை வந்து ரீச் ஆகிறதுக்கு நமக்கு வந்து இப்போ August 17th ஒரு 3-4 மணி ஆயிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ராவல் இருந்துச்சு. நைட் ஃபுட்டுமே நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம். 11 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அப்படிங்கையில ஹோட்டல் தேடி, அதே மாதிரி ஹோட்டல் தேடின பொழப்பு நிறையா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு பூராவே. அதை மட்டும் கரெக்ட் டைமுக்கு மட்டும் நீங்கள் ஃபுட்டை கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நாங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணோம், நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் வாகமன் ட்ரிப்பில் எங்களுக்கு என்னென்ன செலவாச்சு, எவ்வளோ ஒரு ஆள் per personக்கு 8 மெம்பர் போகிறோம், per personக்கு எவ்வளோ எங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்கிறோம். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்க முடியும். அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.